இந்த கண்மலர்வாய் பாட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போகலாமா? பாட்டு ஓகே. இந்த கண்மலர்வாய் பாட்டை பற்றி நித்யஸ்ரீ சொன்னாங்க இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன் என்ன ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு. அந்த கண்ணுரங்கு பாட்டு நவராத்திரி மண்டபத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போது அதுக்கு குருச்சரன் அவர் தான் பாடினார் இல்லையா, அவரை கூப்பிட்டுருந்தோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நித்யஸ்ரீ கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து ரொம்ப அழகாக பேசிட்டு கோயிலில் அம்பாலெலாம் கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் இந்த கண்மலர்வாய் பாட்டு எழுதினதுக்கப்புறம் எனக்கு மனசில் பட்டது, இந்த பாட்டை நித்யஸ்ரீயை விட்டு பாட சொல்லணும். நான் அவளை அன்பு சகோதரின்னு தான் எப்போதும் கூப்பிட்டேன். ரொம்ப நல்ல பாண்டு, ரொம்ப இணக்கமான, ரொம்ப நல்ல ஆத்மா அவங்க, அண்ட் ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க, அண்ட் அப்ரோச்சபிள் ஆல்சோ. அவங்கள்ட்ட பாட சொல்லணும்னு கேட்டபோது இதுமாதிரி வாய்ஸ் மெசேஜ் அவங்க சொன்னாங்க இல்லையா, இதுமாதிரி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அம்பாளுக்கு திருப்பலி ஆயிடுச்சு, நீங்கள் பாடணும். பாடுறீங்களான்னு கேட்கல, அவ சொன்ன மாதிரி பாடணும் அப்படின்னு சொன்னேன். டாக்டர், இது அம்பாலோட ஆக்ஞான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு இதுமாரி ஒரு செய்தி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். என்னென்னா, அந்த கோயிலுக்கு வந்தபோது நான் அம்பாள்கிட்ட வேண்டினேன், எப்படி திருப்பதியில் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி பாடி அந்த சுப்பிரபாதம் அப்படியே உலகம் பூரா உணர்த்தி கொண்டே இருக்கே, அதே மாதிரி நம்ம கற்பகாம்பாளுக்கு, நம்ம மயிலை கற்பகாம்பாளுக்கு, மயிலையின் திருவருளேன்னு சொல்கிறோமே, அவளுக்கு ஒரு சுப்பிரபாதம் பாடி அது வந்து கோயிலில் மட்டும் இல்லை, அந்த 4 மாட வீதிகளும் ஒழிச்சுட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. டாக்டர் வந்து இது மாதிரி தாலாட்டு பாட்டு எழுதியிருக்கான், ஆனால் எனக்கு ஒரு திருப்பலி ஏச்சு பாட்டு எழுத சொல்லணும் அப்படின்னு அம்பாவை வேண்டின்னு இருக்கும்போது மனசில் முடிச்சு போட்டுட்டு வெளியில் வந்திருக்கான் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியும் போது. ஆனால் என்கிட்ட சொல்லலை. சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவள் ஃபேமிலியில் ரொம்ப நெருக்கமான ஒரு குழந்தை வெண்டிலேட்டரில் இருந்தது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. அவள் என்ன நினச்சா, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து வெண்டிலேட்டர்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னா அப்போ டாக்டர்கிட்ட சொல்லணும். அப்படி காப்பாற்ற முடியாத சூழல் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது குழந்தை இறந்தே போயிடுத்துனா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. குழந்தை சிக்காக இருந்தது தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. நான் கூப்பிட்ட போது அது ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்துடுத்து. அவள் சகோதரியோடைய பேரன். அவள் அந்த துக்கத்தில் தான் இருந்தாள் இந்த நான் சொல்லும்போது. ஆனாலும் அவள் சொன்னான், நான் வேண்டினேன் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் இப்போ கேட்கும்போது இது என்னமோ அம்பாள் நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படி சொல்லி நினச்சி பாருங்கள். எப்படி ஒரு அழகான ஒரு அனுபவம், பிரம்மாண்டமான அனுபவமாக இருக்குது, அமானுஷ்யமான அனுபவம் இது. அதுக்கப்புறம் ரமேஷ் விநாயகம், எனக்கு அவரை தெரியும், அவர் ரொம்ப அருமையான மியூசிக் டைரக்டர், ரொம்ப ஞானஸ்தர், அதெல்லாம் தெரியும். ஆனால் டைரெக்டாக எனக்கு ரொம்ப பர்சனல் கான்டாக்ட்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உந்துதல், நான் ரமேஷ் விநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி ஒரு திருப்பலி எழுச்சி பாடல் எழுதியிருக்கோம், நித்யஸ்ரீ பாட போகிறாங்க, தனியாக கொடு. சவுண்ட் வரலையா? ஓ ஓகே, சாரி. இன்னும் மைக்கிட்ட நெருக்கமாக இருக்கணுமா? இப்போ ஓகே ஓகே. எனக்கு என்னமோ மனுஷாக்கிட்ட நெருங்குற அளவுக்கு மைக்கிட்ட நெருங்க முடியலப்பா. நான் என்ன பண்ணலாம் சொல்லு? எனக்கு கருவிகள் பிடிக்காது. ஓகே, நான் ரமேஷ் விநாயகத்திட்ட ஃபோன் பண்ணி இந்த பாட்டுக்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன ஆச்சரியம், அவர் வந்து எல்லாருக்கும் நான் வந்து டியூன் போட்டு அவ்வளோ பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் தேவி மேலே நான் ஒரு பாட்டு கூட எழுதுனது கிடையாது, இசை போடுறது கிடையாது. நீங்கள் கேட்குறீர்கள், கட்டாயமாக போடுறேன் அப்படின்னார். இது நடந்தது கோவிட் டைம். அப்போ ஸ்டூடியோஸ்லாம் முடங்கி கிடந்தது, டைரக்ட் ரெக்கார்டிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைம். அதனால் இந்த பாட்டு எழுதி கிட்டத்தட்ட நான் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். தூங்க வைக்கிறது ஈஸியாக இருந்தது, அம்பாவை எழுப்புவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோனில் அவர் வந்து ரஃபாக ரெக்கார்ட் பண்ணி, டாக்டர் உங்கள் பாட்டுக்கு நான் மியூசிக் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், மியூசிக்கில் ஜஸ்ட் என்னுடைய வாய்ஸை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்கன்னார். யூ ஒன்ட் பிலீவ்,
அதை நான் ரிசீவ் பண்ணது என்னோடய பர்த்டே அன்னைக்கு. அண்ட் எப்போ ரிசீவ் பண்ண தெரியுமா? வெள்ளிக்கிழமை கோவிட் டயத்தில் கோவிலெலாம் மூடி இருந்தது. அப்போ தெரியும் இல்லையா, கபர்ஷுகள் மெயின் டோரையே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா. அப்போது அந்த கோவிலோட மெயின் டோருக்கு வாசலில் ஒரு பேப்பர் போட்டுண்டு அதுக்கு மேலே நான் உட்காந்துட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன். இவரோட பாட்டு அதை கேட்குறேன் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு. அமானுஷமான அனுபவம் தான் அது. அண்ட் அதுக்கப்புறம் we were able to record it in Surang studio. அண்ட் நித்யஸ்ரீ வந்து 4 நாள் வந்து இந்த பாட்டு பண்ணாங்க. அவர் அப்படி ஒரு டாஸ்க் மாஸ்டர் ரமேஷ் விநாயகம். அவரை கூப்பிட்டு இன்றைக்கி அவரால் வர முடியல. அவர் வந்து ஒரு சின்ன சங்கதி கொஞ்சம் பிரச்சனைனா கூட விடமாட்டார், திருப்பி திருப்பி பாட வைப்பார். ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்ரத்தையாக, ரொம்ப இனிமையாக, உணர்வுபூர்வமாக இந்த பாட்டை அவங்க பாடியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அப்புறம் நம்ம அடுத்த பாட்டுக்கே போக முடியாது, அதனால் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இதை வந்து ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணுறது சக்கரவர்த்தி, என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் தான் நிறைய, ஈவன் இந்த கண்மலராய் கூட அவர் வந்திருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து அவரை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணணும். பாட்டு பார்க்கலாமா? திருமயிலை கற்பகமே திருமுகம் காட்டியே துயிலெழுவாய் துயிலெழுவாய், துயில் கலைந்தே துயர் களைவாய். கண்களில் உறைந்து விட்ட கருணையின் முழுவடிவே, கண்களில் பரிமளிக்கும் பரிவான பரம்பொருளே. துயிலெழுவாய் துயிலெழுவாய், எம் துயர் களைய துயிலெழுவாய். மேகத்திடை தோன்றும் மின்னல் கீற்று போலே, சோகம் நீக்கி ஒளியூட்டும் மதியொளியே. திருமயிலை தவ கொழுந்தேத்தி விட்டாத தெள்ளமுதே, பெருமை மிகு பெண்மையிலே பேரின்ப ஊற்றே. வறுமை அறுத்திடும் வஞ்சி கொடியே, துயிலெழுவாய் துயிலெழுவாய், துயில் கலைந்தே துயர் களைவாய். கற்பகத்தருவையும் கருணையில் மிஞ்சிடும் அற்புத பெருவருளே, சிற்பிச் செதுக்க ஒன்னா சிங்கார பொற்சிலையே. அற்ப சிந்தனையை அறுத்தெறியும் அரும்பொருளே, ஆற்றின்ப வெள்ளமே அலைக்கடலே. மாறாத இன்பம் அருளும் மறை பொருளே, துயிலெழுவாய் துயிலெழுவாய், துயில் கலைந்தே துயர் களைவாய். ஈசன் தன் இடம் அமர்ந்த பாசமிகு அன்னையே, வாசமிகு மலர்கொடியே, வண்ணப்பூக்கள் ஒத்த வடிவழகே. தாசனிவன் பாடுகின்றான், கற்பகதாசனிவன் வேண்டி நின்றான். நேசமான பார்வையும் நிந்த நேதிர தீட்சையும் அருளி துயிலெழுவாய் துயிலெழுவாய், தூயவளே துயிலெழுவாய். என் துவேஷம் எல்லாம் போக்கி வேஷமும் களைந்து வீட்டு பேரு தரவே, துயில் கலைவாய் துயில் கலைவாய். வேருடு ஒன்றி விட்ட விழுதாக நான் அமைய வினை தீர்க்கும் அருட்சுனையே, துணையாக நீ அமைவாய். துயிலெழுவாய் துயிலெழுவாய், தூயவளே துயர் களைவாய். புன்னகை பூத்த வண்ணம் பொன்மகளே கண்மலர்வாய். வையகத்திருள் நீக்க வைகரை பொழுதினிலே, ஆதவன் ஒளி கதிர்கள் ஆனந்த அலைகள் கூட்ட, புள்ளினங்கள் பறந்து வந்து பூபாளம் பாடி நிற்க. பூமகளே துயில் கலைவாய், புகழ் மகளே துயில் கலைவாய். மெல்லிய பட்டொளியாய் பூவினங்கள் பூத்து நிற்க, ஆவினங்கள் அனைத்தும் ஆகாரம் என்றபடி மாமாய் என்றே ஆகார ஒலி எழுப்ப. பூஷணி பூக்கோலம் பூமிக்கு எழு சேர்க்க, கண்மலர்வாய் கண்மலர்வாய் கண்மணியே கண்மலர்வாய். வாணியும் வந்து விட்டாள்,
இன்னிசை கூட்டும் தன் வீணையும் இணைந்து வர ஸ்ரீதேவி உடன் வர ஸ்ரீதரனும் காத்திருக்க ஆலய மணியோசை ஆன்மாவை விழிக்க வைக்க அன்னையே உன்னையே துயிலெழுப்ப 1000 அடியவர்கள் அலையலையாய் வந்திருக்க கண்மலர்வாய் 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 கற்பகமே கண்மலர்வாய். ஏழை நான் ஏக்கமுடன் உன் எழில் உருவம் காண வேண்டி பட்டினியில் வாடுபவன் பார்த்ததெல்லாம் புசிப்பது போல் நிந்தன் தாமரை பாத முதல் தங்கமாய் ஒளி வீசும் தன்மதி வதனமுடைய தாகம் தீர பருக நின்றேன். தாயே சேந்த பசி போக துயில் எழுவாய் துயில் எழுவாய் துயர் நீக்க துயில் எழுவாய். அம்மையே துயில் எழுவாய் ஆதிசக்தியே துயில் எழுவாய். இம்மை துயர் நீக்கும் ஈஸ்வரியே துயில் கலைவாய். உமையவளே துயில் கலைவாய். ஊனம் போக்கும் உத்தமியே துயில் கலைவாய். எந்தையும் தாயும் இணைந்த எழிலுருவே துயில் கலைவாய். ஏற்புடை வடிவழகே ஏற்றமளித்திடும் ஏந்திழையே துயில் எழுவாய். 5 எழுத்து நாயகனும் 6 முக சரவணனும் 7 முக கணபதியும் அனைத்துலக உயிர்கள் எல்லாம் அடிபணியும் அந்தரியே சுகம் அளிக்கும் சுந்தரியே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கற்பகமே கண்மலர்வாய். ஒப்பில்லா நாயகியே ஓயாமல் ஓதுகின்றேன் உன்னாமம். கண்மலர்வாய் கற்பகமே மயிலையின் அற்புதமே ஔடதமே அருமருந்தே ஆனந்த ரூபிணியே பிறவிப்பிணி போக்கும் பேரின்ப ஊற்றே பேதையன் துயர் நீக்க துயிலெழுவாய் துயிலெழுவாய். பைங்கிளியே துயிலெழுவாய் நீ பாங்காக துயிலெழுவாய். ஓம்காரநாயகன் புகழ் பாடும் அடியவரும் ஓயாமல் உன் புகழ் அனுதினமும் பாடுவரே. அகிலாண்ட நாயகியே அண்டமுய் உற வந்த ஆத்தாளே துயிலெழுவாய். அன்பர் துயர் நீக்க அழகாக துயிலெழுவாய் துயிலெழுவாய். நீலாம்பரி முன்னர் பாடி நீள் துயிலில் ஆழ்த்தி விட்டேன். பள்ளி எழுச்சி பாடி பாவை உன்னை எழுப்புகின்றேன். கமலம் ஒத்த கண்மலர காத்திடுவாய். இவ்வுலகை பவளவாய் முறுவலிலே பகலவந்தன் ஒளி தெரியும் சுந்தரியே சுடரொளியே. இன்னிசை கேட்ட வண்ணம் இனிதாக கண்மலர்வாய் கண்மலர்வாய். மாதங்கி மனோஹரி மனோன்மணியே மனம் மயக்கும் மதுவந்தி கற்பகமே கண்மலர்வாய். எந்த காதல் ஓவியமே கண்மலர்வாய் கண்மலர்வாய். மாற்றம் ஏதுமில்லா மகத்தான மறையருளே ஏற்றம் அளித்தே ஏக்கம் போக்கிவிடும் ஏந்திழையே காற்றாய் என்னுள் புகுந்து கருத்தாய் மனத்தினுள் நிலைத்து விட்ட கற்பகமே ஆற்றின்ப வெள்ளமே அருட்கடலே தோற்றமும் முடிவும் இல்லா தொன்மையான பரம்பொருளே கற்பகமே துயிலெழுவாய் துயிலெழுவாய். துயில் எழுந்தே துயர் களைவாய். பூரணமாய் ஆட்கொண்டு புகலிடம் அளித்து விட்ட பூரணியே மாயைதனை போக்கி மனதினை தெளிவாக்கும் மனோன்மணியே வாசமான உறவு தந்த வசீகரியே தாயினும் தயை செய்யும் தயாபரியே துயில் கலைவாய். விரை மலர் குழல் வள்ளி விரைவாக துயில் கலைவாய். மறை மலர் பதவல்லி மனோஹரியே துயில் கலைவாய். உன்னை மரத்தடி அமர்ந்த புண்ணிய வடிவழகே மண்ணுயிரை கரை சேர்க்கும் மகேஸ்வரியே துயில் கலைவாய் துயில் கலைவாய். எண்ணமே தீபமாய் ஏற்றி உனை வணங்கிடுவேன். ஏழையின் வரிகளை தீபத்தின் திரிகளாய் திவ்யமாய் ஏற்றுக்கொள் திரிபுர சுந்தரியே திருமயிலை திருவருளே திகட்டாத தெள்ளமுதே துயில் கலைவாய் துயில் கலைவாய். துயில் கலைந்தே துயர் களைவாய். கற்பகமே துயில் கலைவாய். என் காதலோவியமே துயில் கலைவாய் துயில் கலைவாய் துயில் கலைவாய். நன்றி. சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் மேடைக்கு வரணும். ராம்கி இருக்கா? நீங்கள் பார்த்தல எவ்வளோ அழகான ஒளிப்பதிவில் ஒவ்வொரு காட்சிக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமான இது. ஸ்ரீதேவி உடன் வர
ஸ்ரீதரனும் காத்திருந்தால். அடடாடா, என்ன அழகாக அந்த காட்சி ரொம்ப மனசில் நிற்கிற மாதிரி எடுத்துருக்காருப்பா அவர். என்னுடைய மனைவி எந்த ஒலி இந்த அது மாதிரி ஷூட்டிங் எதுக்குமே வரமாட்டாங்க. அப்படியே பின்னாடி இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து ஊக்குவித்து இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பாங்க. இதுக்கு தான் ரொம்ப முனைஞ்சு கஷ்டப்பட்டு கோலவிழி அம்மன் கோயிலில் அந்த ஷாட் எடுத்திருக்கோம். அவங்க வந்தாங்க, கொஞ்சம் எழுந்து நிற்கிற இடக்கணும். ஏன்னா எனக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அடடா இவோ ரோஹிணி ஒரு தடவை கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கிடையாது, அவங்கள பற்றி சொல்கிறது கிடையாது அப்படின்னு ரொம்ப குறையாக இருக்கும். இன்றைக்கி அந்த குறையை போயிடுத்து. இப்போ கூட ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா வருது டவுட்டு தான். அதான் சொல்கிறேனே, எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா, என்னுடைய வெற்றிக்கு முன்னாடியும் பெண் இருக்கா, பின்னாடியும் பெண் இருக்கா, சைட்லேயும் இருக்கா. காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய்னு எல்லா இடத்துலையும் இருக்காவோ. சக்கு இஸ் அ கிரேட் டைரக்டர். இவர் டைரக்டர் வசந்த் கூட ஒர்க் பண்ணிருக்கார். நெருங்கிய நண்பர். என்னுடைய நிறைய பாடல்கள் இவர் ரொம்ப அழகாக வீடியோ எடுத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்துருக்கு. இந்த முன்னாடி கண்ணுரங்க பாட்டு கூட இவரோட தான். ஒவ்வொரு லைனையும் எழுதி வச்சு இதை எப்படி வரணும் அப்படின்னு he is able to visually present it in a very pleasing way. It's fantastic. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரே ஒரு வார்த்தை, அதுக்குள்ளே நான் கிஃப்ட் எடுத்து வந்துடுவேன். ஒரு நிமிஷம் வணக்கம். இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டுக்கு இந்த மலையிலையும் வந்த எல்லாருக்கும் வணக்கம். டாக்டரோட ஒரு மிகப்பெரிய டிவோஷனல் ஜேர்னிலையும் மெடிக்கல் ஜேர்னிலையும் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கின்றது எனக்கு எப்பொழுதுமே ஒரு பிளஸ்டாக நினைப்பேன். இந்த ஃபீல்டில் எவ்வளவோ பண்ணாலும் சாரோட ஃபஸ்ட்டு பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் என்னோடய ஃபிலிம் மேக்கிங் சென்ஸே வெளில கொண்டு வந்தது. பனித்திரைன்ற ஒரு ஃபிலிம் நாங்கள் பண்ணோம். அது ஒரு அவேர்னஸ் ஃபிலிமாக அதை பண்ணால் கூட அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னமும் அதை பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி அதை எடுத்தீங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஃபுல் ஆஃப் ஒரு அவேர்னஸ் மெட்டீரியல், ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கற்பகம்மாள் மேலே டாக்டர் எழுதின அந்த பாடல் முதல்ல மயிலாக நான் பிறந்த ஒரு பாடல் தான் நாங்கள் பண்ணோம். அதுவே பெரிய டாஸ்க்காக இருந்தது எங்களுக்கு. ஆனால் ஷூட்டிங் ஒரு நாள் தான். ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு மாதம் ப்ரீ ஒர்க்கு, ஒரு மாதம் போஸ்ட் ஒர்க் வேலை பார்ப்போம். 2 மாதம் அது வேலை. ஒரு நாள் ஷூட் பண்ணுறதுக்கு 1 மாதம் முன்னாடி வேலை பார்ப்போம். 1 மாதம் டாக்டர் அந்த ஒவ்வொரு லைனையும் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ நாள் என் கூடவே இருப்பாங்க. அதே போல் எடிட்டிங் முடிக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. இந்த 2 பாடல்களும் கண்ணுரங்கு பாடலில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் லாங் ஷாட்டு, அந்த பாவங்கள் வெளில கொண்டு வர்றது, அது பக்திமயமாக தூங்க வைக்கிற ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பாடல் பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டாறு மாதிரி இருக்கும். கண்மலர்வாய் இதை கேட்டோன்னே டாக்டர்கிட்ட சொன்னேன், இதை ஷூட் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை சார், ரொம்ப பெரிய விஷயம். அது கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதம் ஷூட் பண்ணுவேன். ஷூட்டிங்கே 2 மாதம் பண்ணால் தான் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆனால் அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு எஃபிஷியண்டான பட்ஜெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் அதை நாங்கள் ஒரு டாஸ்க்காக எடுத்துகிட்டு பண்ணோம். ஷூட்டிங் கிட்டத்தட்ட 1 வாரம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஏன்னா அந்த பாட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு மார்னிங் விஷுவல்ஸ் நிறையா வரணும்னு தான் எய்ம் பண்ணேன். ஃபுல்லாக மார்னிங்கோட விஷுவல்ஸ், இது எல்லாருக்குமான உலகத்தையே தட்டி எழுப்புறதுக்கான பாட்டு, உலகத்தின் தாய்க்கு துயில் எழுப்புகிற ஒரு பாடல். அந்த வரிகள், அதோட பாவம், அந்த மியூசிக், இது எல்லாத்தையும் விஷுவலாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணோம். அதை நாங்கள் அச்சீவ் பண்ணிக்க நினைக்கிறேன். சாரை பற்றி நான் எழுதின ஒரு சின்ன லைனை மட்டும் படிச்சுட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இல்லை சார், நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேனோன்னு தோன்றுறது. தேங்க்ஸ். நான் படிச்சுக்கிறேன், கட்டாயம் கொடுத்துருவேன். சாருக்காக நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு கவிதையாக இல்லை, வரிகளாக இல்லை, அவரோட உணர்வுகள்லேருந்து எழுதினது. பழகும் ஆரம்ப நாட்கள் ஒருவர் பற்றி நாம் கொண்டிருக்கும் உயர்ந்த எண்ணம், அபிமானம் பழக பழக சில நாட்கள் கழித்து மாறிவிடுகிறது. ஏன் தெரியுமா? சொல்லுக்கும் செயலுக்கும் மனிதர்கள் காட்டும் இடைவெளி. அருகே நின்று பார்க்கும்போது முகத்திரை விலகி வெளிப்படும் உண்மை முகம்தான். ஆனால் வெகு சிலரே தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த பிரம்மாண்டம் அருகிலிருந்து பார்க்கும்போது அதைவிட பெரிதாய் தெரியும். ஆம், இந்த குணம் அரிது, இந்த மனிதர்கள் அரிது. இது போன்ற மனிதர்கள் நமக்கு நண்பராகவும் நம் பழகுவராகவும் அமைவது வரம். அப்படி ஒரு மனிதர் தான் டாக்டர் ஸ்ரீதரன். பழக பழகவும் இனிக்கும் குணம், தினம் தினம் உதிக்கும் அபூர்வம், அருகே இருக்கும்போது தெரியும் உண்மை, சொல்லே செயலாக வாழ்க்கை, அகமே முகமாக பிரதிபலிப்பு, அறிவை விடவும் உணர்வுகளை மதிப்பவர், இதயமாய் வாழ்பவர். இவரை என் நண்பர் என சொல்லிக்கொள்வதில் எனக்கு பெருமை.
தினம் தினம் பார்த்தாலும் நீங்கள் குறிஞ்சி மலர் எங்களுக்கு. நன்றி டாக்டர். இதோ படத்தில் ஒரு டைலாக் மார்க்கில் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு சொல்கிறார். அதுமாரி சொல்கிறார், பார்க்க பிடிக்கும். அவர் இதயபூர்வமாக தான் சொல்கிறார். ரொம்ப வருஷமாக தெரியும். இனிமையானவர், ரொம்ப திறமையானவர். அவர் திறமைக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, எட்ட வேண்டிய உசரம் ரொம்ப இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள், அம்பாட்ட என்னுடைய பிரார்த்தனைகள். நன்றி. அம்மா, இந்த விந்தை மிகு சிந்தை இதை டான்ஸ் பாடிட்டு அப்புறம் பாருங்களா ஒரு டான்ஸ். இப்போ அம்மா ஒளிஞ்சு இருக்காங்க, சரஸ்வதி அம்மா ஒளிஞ்சே இருக்காங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு மேடைக்கு வந்து எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ண போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ டான்ஸ் போட்டுமா? ஓகே, ஃபைன். அடுத்து வந்து வீடியோ கிடையாது, ஒரு லைவ் டான்ஸ். சாருஸ்ரீ அப்படின்னு எங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக எங்கள்கிட்ட ரொம்ப நட்போட மருத்துவ ஆலோசனைக்கு தான் வராங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் மருத்துவ ஆலோசனைக்கு தான் வராங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பை மருத்துவர்கள் இல்லை இவர்கள். நானும் மருத்துவன் இல்லை, அதே அன்பை மருத்துவனும் இல்லை. அதனால் இவங்க எல்லோரும் ரொம்ப நெருக்கமாகிடுறாங்க. சாருஸ்ரீயோடைய சலங்கை பூஜைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப அழகான அது சலங்கை பூஜை வந்து ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு அரங்கேற்றம் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ கூட நான் பேசினேன், இப்போது விந்தை மிகு சிந்தை இது நிந்தனை செய்தே நிதம் சோர்வார் அப்படின்னு நான் எழுதின ஒரு சந்த பாடல் அம்பாள் மேலே. அது அனுராதா ஸ்ரீராம் ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அது தொடர்பான ஒரு சுவையான செய்தியை நான் அதுக்கப்புறம் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சாருஸ்ரீயை நடனம் ஆடுறதுக்கு இங்கே அழைக்கிறேன். வாக்கண்ணா, பாட ஆரம்பிக்கலாமா? வாழ்த்துக்கள். நிந்தனை செய்தே நிதம் சோர்வார் மந்தை மனிதர்கள் உந்தன் நினைவின்றி இந்த கந்தையாகி போகும் காசு பணம் தேடிடுவார். கந்தையாகி போகும் காசு பணம் தேடிடுவார். தந்தை தாய் மனைவி மற்றும் சிந்தையை சிதறடிக்க சிதறுகாய் போல சுற்றம் மந்தரத்தில் ஆடி நிற்கும் பந்து போல ஆனதடி. கனிவருளே நித்திய சௌந்தரியே, கற்பகமே கனிவருளே கண்ணின் கருவிழியே. கற்பகமே கனிவருளே நித்திய சௌந்தரியே, கற்பகமே கனிவருளே கண்ணின் கருவிழியே. மந்திரம் ஒத்த மாய வாழ்
சுந்தரியின் அருள் விருந்து விந்தை சரக்கன்றோ என் சுந்தரியின் அருள் விருந்து கற்பகமே கனிவருளே நித்திய சௌந்தரியே கற்பகமே கனிவருளே கண்ணின் கருவிழியே கற்பகமே கனிவருளே நித்திய சௌந்தரியே கற்பகமே கனிவருளே கண்ணின் கருவிழியே அறிந்தேன் உன்னை எங்கள் அகிலாண்ட நாயகியை கற்பகமே அறிந்தேன் உன்னை எங்கள் அகிலாண்ட நாயகியை கற்பகமே எரிந்தேன் எந்தன் சுகம் தந்த சுமையை எல்லாம் விரிந்தேன் எந்தன் எண்ணத்தின் எழுச்சியிலே பரிந்தே நீ அளித்த பக்குவம் எனும் பெருவிருந்தை அருந்தியே உந்தன் கனிவருளில் கரைந்து விட்டே அருந்தியே உந்தன் கனிவருளில் கரைந்து விட்டேன் கற்பகமே 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 விந்தை மிகு செந்தை இது நிந்தனை செய்தே நிதம் சோர்வார் மந்தை மனிதர்கள் உந்தன் நினைவின்றி அம்மா விந்தை மிகு செந்தை இது நிந்தனை செய்தே நிதம் சோர்வார் மந்தை மனிதர்கள் உந்தன் நினைவின்றி இந்த கந்தையாகி போகும் காசு பணம் தேடிடுவார் கந்தையாகி போகும் காசு பணம் தேடிடுவார் தந்தை தாய் மனைவி மற்றும் சிந்தையை சிதறடிக்க சிதறுகாய் போல சுற்றம் மந்தரத்தில் ஆடி நிற்கும் பந்து போல ஆனதடி கனிவருளே நித்திய சௌந்தரியே கற்பகமே கனிவருளே கண்ணின் கருவிழியே கற்பகமே கனிவருளே நித்திய சௌந்தரியே கற்பகமே கனிவருளே கண்ணின் கருவிழியே ரொம்ப அழகாக அண்ணா சாருஸ்ரீ. இன்னொரு கைத்தட்டல் கொடுங்களேன், பாவம் சின்ன குழந்தை. இங்க வா. ரொம்ப 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 அற்புதமாக ஆடினேன். கஜா இங்கே ஷால் கொடுமா, அங்கே வச்சுருக்கேன் பாருமா. இதை பற்றி நீங்கள் தான் சொல்லணுமா? குரு பேர் ரேஷ்மா, ரொம்ப நல்ல திறமையான குரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்து நீங்கள் வர முடியல இப்போ இருக்குது குருவால். என்ன ஒரு நிமிஷம் ஒன்று முடிச்சுவாங்க. என்ன கிளாஸ் படிக்கிற? ஒரு இன்ட்ரோ கூட 2 மினிட்ஸ்க்கு இன்ட்ரோ கூட. என் பேர் சாருஸ்ரீ. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னைபல்பி ஸ்கூலில். நான் வந்து டான்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ வாஸ் இன்ஸ்பைர்ட் பை தி ஆல் தீஸ் ஜுவல்ஸ். இந்த அலங்காரம், இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால நான் டான்ஸ் கற்றுக்க நினச்சேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 6 இயர்ஸாக லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஐ பின் லைக் ஐம் வெரி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி ஸ்ரீதரன் டாக்டரோட பாடலை எடுத்து ஆடுறதுக்கு அவர் தானே வாய்ப்பு. தேங்க்யூ. இந்த பாடல் ஆலயா ஸ்டுடியோவில் ஒளிப்பதிவான போது அனுராதா ஸ்ரீராம் ரொம்ப லயிச்சு பாடிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, அந்த 3வது சரணம் இருக்கே, அது ஒரிஜினலாக பாடலை நான் எழுதலை. அனுராதா ஸ்ரீராம் ரொம்ப அழகாக பாடிட்டு, டாக்டர் இந்த சந்தம் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதா?
கிஃப்டா? அவள் ஆடினதே பெரிய கிஃப்ட் தானே. இந்தா இருக்கண்ணா. பிளஸ் யூ. நீ அதுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுந்தியா என்ன? இல்லை என்னை பேச்சை கேட்கறதுக்காக தான் நின்று. இங்கே நில்லு. நீ பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு பேத்தி இல்லாத குறைகள்லாம் தீர்த்து வைக்கிற குழந்தைகள் இதெல்லாம் வந்து சாருஸ்ரீ, ஸ்ரீதரன் சாருஸ்ரீ. முடிவு அப்படி ஆரம்பமாக இருக்க அந்தாதி, அது அந்த மாதிரி. ஓகே. அனுராதா சொல்கிறாங்க, டாக்டர் இதுக்கு இன்னொரு சரணம் வேணும். ஏன்னா இது ஃப்ளோ ஆகிறது வந்து அப்ரப்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சரணம் இருந்தால் இதுக்கு ஒரு முழுமை இருக்கும் அப்படிங்க. அப்போ ஒரு பாட்டு எழுதி பாடுறதுக்கு வந்துட்டு மேலே பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். நான் வாலியா கண்ணதாசனை சும்மா போய் பாட்டு எழுதுனேன்னா எழுதின பாட்டை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு. உங்களால் முடியும் டாக்டர், எழுதுங்கண்ணா. அந்த ஆலயா ஸ்டுடியோவில் ஒரு ரூமில் உட்காந்து வச்சு நீங்கள் எழுதுங்க, நான் வெயிட் பண்ணேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணேன்னா. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த சொன்னால் நம்ப மாட்டேங்கிற வார்த்தையே நான் 100 தடவை சொல்லியிருப்பேன். என்னாலே நம்ப முடியல. அந்த ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. அறிந்தேன் இந்த அகிலாண்ட நாயகியை, எரிந்தேன் இந்த சுகம் தந்த சுமையெல்லாம், விரிந்தேன் இந்த எண்ணத்தின் எழுச்சியிலே, பரிந்தே நீ அளித்த பக்குவம் எனும் பெருவிருந்தை அருந்தியே உந்தன் கனிவருளில் கரைந்து விட்டேன். இதுதான் கடைசி சரணம். இதுதான் கடைசி சரணம். உண்மையாகவே சரணமானால் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் இந்த பாட்டில். அது அனுராதா ஸ்ரீராம் என்கிட்ட விரும்பி கேட்டு நான் எழுதினது. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அப்படி அமையிறது இல்லை. அம்பாரை கேட்டு வாங்குற மாதிரி. இல்லைன்னா இந்த சரணமே மிஸ் ஆகிருக்கும். அவங்க அவ்வளோ அது இன்வால்மெண்ட்டோடு அவங்க பாடியிருக்காங்க. வெறும் பாடினோம் அப்படின்னு பார்க்காம அந்த பாட்டுக்கு அவங்க இவ்வளோ 10,000 பணம் வாங்குறாங்கன்னா ஓகே பாடியாச்சுன்னு போகலை. இன்னும் எழுதி கொடுங்கன்னா அது வந்து பொருளை தவிர அதை மீறி அந்த பாடலில் அந்த இசையில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அவங்களுடைய தேர்ச்சி, முதிர்ச்சி, அதில் இருக்கிற ஈடுபாடு, இது எல்லாத்தையுமே காமிக்கிறது. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் அம்மா கஜலட்சுமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். உங்கள் தாத்தா பாலசுப்ரமணியன் வந்திருக்கார். இவங்கெல்லாம் ரொம்ப இப்படி குழந்தைகள்லாம் அவங்களாம் போஷிக்கிறா. இந்த கலைகள்லாம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எடுத்துட்டு இவள் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதோட அதிகமான அளவு அம்மா கஷ்டப்படுவாள். அங்கே ஆஷ்டம் போகிறது, திரும்பி வருது, ஆஷ்டம் போகிறது இல்லையா? அதனால் கஜா ஒரே ஒரு செகண்ட் வந்துடும். அண்ட் ரொம்ப ரொம்ப வி ஆர் வெரி ப்ளீஸ்ட் யூடியூப். அதுவும் புயல் மழை எதுவுமே பொருட்படுத்தாமல் இங்கே வந்து இது பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு இந்த ஆக்சுவல் மழையோட இந்த பக்தி மழை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் ஒரு செகண்ட் ஓரமாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இவரை கூப்பிட்ற மரியாதை பண்ணுறதுக்கு. கிருஷ்ணதாசன் உங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் ஒரு காட்சியை காமிக்கணும். ஏன்னா இங்கே என்னுடைய ஸ்பெஷல் அம்மா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய சரஸ்வதி அம்மா. உங்களால் இங்கே வந்து உட்கார முடியுமா ஒரு நிமிஷம்? யாரும் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ராம்கியோ இல்லை சிந்துவோ ரேணுவோ யாருன்னு வந்துடும். நிற்க வேண்டாமா, நீங்கள் சேர் போட்டு உட்காந்துருக்கோங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு நிமிஷம். இது என்ன காட்சின்னா, போன நிகழ்ச்சியில் பௌர்ணமி நிலவில் ஒரு சிசு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆனாலே, அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன், அந்த பாடல். அதே மாதிரி அந்த பௌர்ணமி நிலவு கற்பகதாசன் கனெக்ஷன்ஸுக்கு இது ஒரு சின்ன ஒரு காட்சி, ஒரு ஸ்டில்லு தானே காமிக்க போகிறேன், பாட்டெலாம் போட போகிறதில்ல. எதுக்காக நான் இப்போ இதை பண்ணணும் அப்படின்னா, அம்மாவுடைய அருமை மகள், என்னுடைய அன்பு சகோதரி காயத்ரி சியாட்டில் இருக்காங்க. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஒரு நாள் பௌர்ணமி நிலவை பார்க்க முடியல என்னால். சில மாதங்கள் ஆயிருக்கும், இல்லை ஒரு வருஷம் கூட ஆயிருக்கும். அடடா நீங்கள் நிலவை பார்க்க முடியலையே, க்ளவுட்ஸ் எல்லாம் மறைக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கத்தோடையே தூங்க போனேன். காத்தால் எழுந்தோடனே ஃபோனை பார்த்தேன். காயத்ரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா பௌர்ணமி நிலவை நான் சியாட்டில் எங்கள் வீட்டு டெக்லேருந்து எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சேங்க. அதை ப்ளே பண்ணுறீங்களா? இதுதான் அவங்க அனுப்பிச்சது. ஓகே, அதை நான் கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணுறேன். அடுத்த ஃபோட்டோ காமிங்க. இதை நீங்கள் இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே, உங்களுக்கு எதாவது தெரியறதா? நான் ஜஸ்ட்டு ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். இப்போது அவங்க இந்த ஃபோட்டோ அனுப்பும்போது ஜூம் பண்ணி பார்க்காம அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க, இது பௌர்ணமி நிலவு அப்படின்னு. அதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது எனக்கு என்னமோ
அது ராமர் பட்டாபிஷேகமா இல்லை ஏதோ எக்ஸ்ட்ராட்டிக் ஒரு டான்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி பக்தர்கள் இருக்காளா என்னன்னு புரியல. பாயிண்ட் இருக்கா? இதை ஒண்டி பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட்டு நிலவோடைய ஒயிட் போர்ஷன் மட்டும் தான் தெரியுது. பட் இஃப் யூ சீ இட் பிஹைண்ட், அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா நிறைய உருவங்கள்லாம் தெரியுது. அதை சொன்னதுக்கப்புறம் அவளையே ரொம்ப திகைச்சு போயிட்டா. ஆமாண்ணா நான் பார்க்கவே இல்லை, இதில் என்னெல்லாமோ தெரியுது அப்படின்னு. அம்மா உங்களுக்கு என்ன தெரியுது? 3 பேர் சீதா ராமர் லக்ஷ்மணர் இருக்க மாதிரி தெரியுது. ராமர் பட்டாபிஷேகம் மாதிரி தெரியுது. ஓகே, இங்கே ஒரு பக்திமா நின்றுருக்காரு, அவருக்கு என்ன தெரியுது? சிவன் தாண்டம் வர்ற மாதிரி தெரியுது. சிவன் தாண்டம் வர்ற மாதிரி தெரியுது. எனக்கு கூட அப்படி தெரிஞ்சது. கைக்கு மேலே கூப்பிண்டாத மாதிரி இருக்கு இல்லையா? வித்தியாசமாக தெரியுது. ஏதாவது கிருஷ்ண பக்தராக இருந்தானா மேபி நடுப்புற கிருஷ்ணன் இருக்கா, சுற்றி கோபிகள்லாம் இருக்கான்னு சொன்னாலும் சொல்லலாம். த ஃபேக்ட் இஸ், இதை நம்ம வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் ஆஃப் இமேஜினேஷன் சொல்லலாம். ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி இதை வந்து நிறைய பேரால் பார்க்க முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, இதை சொன்னதுக்கப்புறம் எவ்ரிபடி நோட்டீஸஸ், தெர் ஆர் சம் இமேஜஸ். இட்ஸ் இஸ் அமேசிங். இட்ஸ் இஸ் அ கேஷுவல் ஷாட். ஆனால் பௌர்ணமி ஷாட் அனுப்பணுங்கிறதுக்கு அனுப்பிச்சு அவருக்கு எனக்கு பௌர்ணமி நிலவு தெரியலங்கிற உண்மை கூட தெரியாது. அவங்க கேஷுவலாக அனுப்புகிறாங்க. எனக்கு நிலவு தெரியலன்னு ஏக்கத்தோடு படத்துக்கு போகிறேன், காத்தால் எழுந்தோன்னு இதை பார்க்குறேன். இதெல்லாம் ஜஸ்ட் அன்பிலீவபிள் அமானுஷமான அனுபவங்கள் இல்லை. எனக்கு வந்து ராமர் பட்டாபிஷேகம் தான் முதல்ல இருந்துச்சு, அப்படி தான் தெரிஞ்சுது. அம்மா அங்கே போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இவங்களுடைய அம்மா உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வேணுமா. ஏன்னா 85 இயர்ஸை அவங்க அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அண்ட் அதாவது அன்புனா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லாத்தையும் அன்பாக இருப்பாங்க, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவ்வளோ திறமை. இப்போ போனால் கூட முடியாத போது கூட நீ காஃபி சாப்பிட்றியா, அது சாப்பிட்றியா, போலி சாப்பிட்றியா, இட்லி சாப்பிட்றியா, விடவே மாட்டாங்க. அவ்வளோ அன்பான ஒரு ஆத்மா. நீங்கள் இங்கே இருக்கும் பொழுதே உங்களே மாதிரியே உங்களோட ஒரு 5 வயசு மூத்தவர் இங்கே இருக்கார். நான் சொன்னால் தான் யாரும் நம்ப மாட்டாங்க. கிருஷ்ணதாசன் இருக்கார். தயவுசெய்து நீங்கள் மேடைக்கு வரணும், அந்த குழந்தைக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் பகவத்கீதையிலேருந்து ஏதோ ஸ்டான்ஸாக சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை கேட்டு நீங்கள் கிளம்பலாம். இவர் யூ நீட் எனி ஹெல்ப்மா? அது ரொம்ப வழுக்கிறது பிடிச்சம்மா. கிருஷ்ணதாசன் ப்ரொஃபஸர் ராம்மூர்த்தி ராவ் அவர் வந்து ஒரு தீவிர மூகாம்பிகை பக்தர். போன நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து அவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மூகாம்பிகை மேலே பக்தி இருக்கிறத விட 65 வருஷமாக ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவர். ஒரு 4-5 மொழிகளில் ஒரு 1600 பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கார். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த குழந்தைக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஷ்மான் எல்லாருக்கும் வணக்கம். அவர் இப்போ சொன்னார் 18 இயர்ஸ் தான். when I was 18 years I met Sridharan Tar. I met him 18 days back. இவர் காலம் வேகமாக ஓடுது. 18 டேஸ்க்கு மேலே ஆகிடுது, 2-3 மாதம் ஆகிடுது. ஆனால் அவருக்கு வேகமாக, அவர் இளைஞர், அவர் அப்படி தான் சொல்லுவார். எனக்கு இவரே பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது, ஜெலஸ். எதுக்குன்னா நான் ஐ ஹவ் கம்போஸ்ட் 2000 சாங்ஸ் இன் கன்னடா, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், மராட்டி. ஆனால் எனக்கு தமிழ்நாடு இருந்து இன்னும் ஒரு தமிழ் பாட்டு கம்போஸ் பண்ண முடியல. இவர் கம்போஸ் பண்ணி பார்த்து எனக்கு இதாக இருக்குது. நேற்று அவர் சொன்னேன், உங்கள் பேர் ஸ்ரீதர், நான் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவா. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ரீன்னு கேட்டேன் நான். யூ குடன்ட் கிவ் தி ஆன்சர். ஸ்ரீ இஸ் நத்திங். எல்லா பேருக்கு முதல் ஸ்ரீன்னு போடுறோம். சம்திங் ஸ்டார்ட்ஸ் வித் நத்திங். தட் இஸ் ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ வித்யா. So when you go into the, when you see with open panapodo, the Atma detaches from you and goes someplace. Only through nothing you can see everything. That is the highest philosophy of Sri Vidya. So nothingness poguna
பிகாஸ் நான் சொல்கிறேன்னா நான் என்ன பிடிச்சிக்கிறேன் சார். The greatness of Sri Vidyanatha, I am a disciple of Pandit Bhimsen Joshi. எல்லாரும் கேட்டிருப்பீங்க, பாரத் ரத்னா. அவர் வீட்டில் 3 வருஷமாக குருகுலமாக இருந்து நான் பாடியிருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். बेटा तो 3 है सब्जेक्ट, एक 4 सब्जेक्ट है, 4 वेदास है ना, इसमें एक आना, आना के बर खाना, खाना के बर गाना, गाना के बर जाना. எதுக்கு அவர் இந்த சொன்னார்னா, த பியூட்டி ஒருத்த சமையல் பண்ணி 1000 பேர் சாப்பிட்றாங்க, ஒருத்த பாட்டு பாடி 1000 பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. கானா ஒரு கானா का फर्क कितना है? என்ன ஒரு விஷயமா பாருங்க. அங்கே இல்லை, வேறு யாராலையும் முடியாது இது. டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் டாக்டர் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க. பட் மியூசிக் கான்ஃபரன்ஸ் ஒரு டாக்டர் இருக்கா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்கா, மியூசிஷியன் இருக்கா, எல்லாம் இருக்கா. தட் இஸ் மியூசிக் கான்ஃபரன்ஸ், தட் இஸ் மியூசிக் கான்ஃபரன்ஸ். ஸோ எதுக்கு நான் நீங்கள் இந்த 2 குழந்தை டான்ஸும் நான் பார்த்தேன். ஸோ அந்த நிருத்தியத்தோட கிரேட்னஸ் என்ன சொன்னால், மியூசிக் இஸ் சைலண்ட் டான்ஸ், டான்ஸ் இஸ் சைலண்ட் மியூசிக். இட்ஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக். ஒரு ப்ரோஸ் பிகம் த போயிட்ரி. இவர் எழுதுனதில் ப்ரோஸ் தான் அது போயிட்ரி ஆகிடுது. ஸோ த போயிட்ரி கோஸ் டு த வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் மை ஓல்ட் சாங்ஸ் which has gone all those world கேட்டிருப்பீங்க. சிவராமகிருஷ்ணா, சிவராமகிருஷ்ண கோவிந்த நரஹரி நாராயணா காஷி விஸ்வனா. This song has gone all the world. அந்த 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 சாகித்யத்துக்கு those people not met me, everybody knows that song. அதே மாதிரி இதே இடத்துல செப்டம்பர் 20 நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மை ஓன் காம்படிஷன் பாடினீங்க. எனக்கு இன்னொரு பாட்டு சங்கீத சாம்ராஜ்ய சஞ்சாரின்னு சொல்லி அபவுட் சிங்கேரி சாரதா, அந்த பாட்டும் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இவர் சில பாட்டு உடனே எனக்கு எதுக்கு போகிறோம்னா, நான் அன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். ஒரு முக்கியம் சொல்லணுமா, நமக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் டாக்டர் கிட்டே போகிறோம். இஃப் யூ கோ டு டாக்டர் ஸ்ரீதரன்ஸ் கிளினிக், கோயில் எதுத்தா கிளினிக் அதேத்தா, வேறு கோயிலுக்கு போட வேண்டாம். அங்கே 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 உடம்பு போகும்போது பார்த்து குணமாகிடும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிளேஸ். எதுக்குன்னா, கற்பகான்னு சொன்னார். ஹிந்தியில் இருக்க என்ன மீனிங்னா, அம்மாவுடைய கால் பூடின்னு சொல்லி. கற்பகா மாக்கே பக் தரோ. ஸோ இந்த கற்பகா அண்ட் மூகாம்பிகா, என் தாய் மூகாம்பிகா 2 ஒன்று தான், டிஃப்ரெண்ட் அவதாரஸ் ஆஃப் தேவி. தட் இஸ் அதனால கற்பகமும் மூகாம்பிகா ஒன்றும். அட்லீஸ்ட் லெட் அஸ் நாட் ஃபைட் நவ். உங்கள் கூட சண்டை போட்டு வின் பண்ண முடியாது யாருமே. எதுக்குன்னா, முக்கியமாக சொல்கிறேம்மா, தோஸ் கிரேட் லைக் மீராபாய், துளசிதாஸ், தியாகராஜ, புரந்தரதாஸ், இவங்கெல்லாம் they have seen the inner view, we are seeing the outer view. The difference between the saints and us, we see the only outer view which is not ours. The ours is the Atma. Those great people, அவங்க என்ன கண்ண மூடிட்டு ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராः அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்தா மயி ஆவேஷித சேதசாம். This is from the 12th chapter of Bhagavad Gita. பகவானே நம்புன்றார். எல்லா கிருஷ்ணார்ப்பணி பண்ணணும். சர்வாணி கர்மாணி மகிசன்யஸ்ய மத்பராக, அந்த மாதிரி நான் காப்பாற்றுன்ட்டார். உடனே அர்ஜுனை கொஸ்டின் பண்ணி சொல்கிறா, அப்போ நானும் சாவ போகிறேன்னா கேட்டா. அதுக்கு பகவான் சொல்கிறார், நானே ஒரு நாள் சாவ போகிறேன், நீ என்னன்ட்டார். பகவானுக்கு தன்னையும் ஒரு நாள் ஒருத்தா ஹண்டர் ஷூட் பண்ணுறா, தான் சாவ போகிறேன் ஆல்ரெடி நோஸ் இட். அந்த ஹண்டர் ஓடி வந்து அவர்கிட்ட சொல்கிறா, சுவாமி நான் உங்களுக்கு இது பண்ணினா உனக்கு மோக்ஷான்ட்டார் கிருஷ்ண பகவான்.
என்ன சுவாமி கொலை பண்ணிக்க மோட்சம் இல்லைடா, நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியுமா, ராமாவதாரத்தில் நீ வாழையாக வரும்போது உன்னை மரத்து பின்னாடி நான் கொந்தேன், அப்போ நீ சொன்னேன் அடுத்த ஜென்ம எதுமான உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னேன். அந்த ப்ராமிஸ் நமக்கு ரெண்டு செட்டில்மெண்ட் இஸ் ஓவர். நானும் சொல்கிறேன் இஸ் த கிரேட்னஸ். நான் எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு டாக்டராக இருந்து, நான் மியூசிஷியன், நான் பாட்டு கம்போஸ் பண்ணுறேன், ஒரு டாக்டராக இருந்து ஸ்டெத்தோஸ்கோப் போட்டில் பார்த்தா பெண்ணை பிடிச்சிட்டு இருக்காரு. பெண்ணை பிடிச்சிட்டு இருக்கேன், அவர் பேர் கற்பகம். இல்லை, பெண்ணும் பிடிச்சிட்டு இருக்காரு, பெண்ணும் பிடிச்சிட்டு இருக்காரு, ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால் எதுக்கு சொல்கிறேன், நான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் அந்த குழந்தை பண்ண டான்ஸ், இவர் some of the scenes which are shown, it is unforgettable. That is the only thing. இதுக்குன்னா இன்றைக்கி ஜபி நிதர்சனம் கட்டாயம் வரேன், பகவத்கீதை பற்றி ரெண்டு பேச சொல்லியிருந்தேன். பட் எனக்கு மழை பார்த்தா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது தவிர ஐ ஆம் ஜஸ்ட் 93 நோ. இன்றைக்கி 6 hours பாடி வந்திருக்கேன். ஐ ஹவ் ஃபினிஷ் 6 hours டியூஷன் முடிச்சுட்டு அந்த மலையில் கூட அந்த ஒன்று ஆட்டோ வச்சுட்டு அந்த வரணும்னு பார்த்து அவருக்கு தெரியாது பின்னாடி உட்காந்துருந்தேன். அந்த நரசிம்மன் வந்து என் எதிர் தூக்குன்னு வந்தார். நான் யாருக்கு தெரியாதே வந்து போன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த தாய் மூக்காம்பிக்க டான்ஸ் வேறு மாதிரி இருக்கு. அவோ டான்ஸ் பண்ணிட்டா நீங்களும் நான் டான்ஸ் பார்த்துட்டேன். ஸோ மை ப்ரேயர்ஸ், மை பிளெஸ்ஸிங் டு தி டூ children who danced fantastically, and to all the audience who are here, my Devi Mookambika's blessing to live long with happily. Thank you. Thank you. நீங்கள் அவர் வயசுக்கும் அவருடைய பக்திக்கும் அவருடைய திறமைக்கும் மரியாதை கொடுத்து ஒரே ஒரு செகண்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் அவருக்கு. He deserves that more than anybody else here. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. நான் அடுத்தது வந்து சங்கத்தமிழ், ஒரு அழகான ஒரு டான்ஸோடு இருக்க போகிற பாடல் குருச்சரன் பாடினது, அதுக்கு போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம். அவர் சொன்னார், ஒரு வரிகள் அது பாடலாகிடுத்து, அதுவே நடனமும் ஆகிடுத்துங்கிறார். அதனால தான் நான் முத்தமிழ் விழான்னு போட்டுருந்தேங்க, இயல் இசை நாட்டியம். அதுங்க இப்போது ரீசெண்டாக ஒரு டிபேட் நடந்தது. உட்காந்து ப்ளீஸ். ஓகே, ஒரு பாடலுக்கு உயிர் வந்து சங்கீதமா சாகித்யமா அப்படின்னு, அந்த பாடல் வரிகளா அந்த இசையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். அப்போது பொதுவாக எல்லோரும் ஒத்துனது என்னென்னா, உடலும் உயிரும் சேர்ந்து இருந்தால் தான் மதிப்பு மரியாதை. உயிர் இல்லாத உடல் சவம், உடல் இல்லாத உயிர் பேய். உடலும் வேணும், உயிரும் வேணும். ஸோ சாகித்யம் வேணும், சங்கீதமும் வேணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான இது. இதை வந்து பேசும்போது கிட்டத்தட்ட அதே தான் சொன்னார். ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு நேரம் முக்கியமான அவர் இந்த அம்மா பற்றி பேசும்போது ஒருத்தர் சொன்னார், அதுக்கான டிஸ்கிரைம் கொடுத்தேன் நான். தேர் ஆர் 2 points. ஆன்ற சொல்லத்தை ஒருத்தத்தை நமக்கு பிரம்ம சொல்லி கொடுத்துட்டா. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் குரு. குழந்தை பிறந்தோடனே ஆன்றது, ஆன் சொல்லி மாய் மவுட்டு மான்றது. செகண்ட் டீச்சர் இஸ் மதர். அதனால அந்த தாயை உபாசனை பண்ணால் ஜகத்தில் எந்த கஷ்டம் கட்டாயம் வராதம்மா. தேர் இஸ் நோ டவுட் அபவுட். அம்மா, that's one word is enough. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து இவ்வளோ எந்துவாக வந்து எல்லோரும் புயல் மழையெல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், என் தாய் மூக்காம்பிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ அழகாக பேசி எனர்ஜிக்காக அது வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு யாருமே வராமல் கூட நீங்கள் இப்போ வந்து பேசுகிறது, இதுக்கே இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் சார். ரொம்ப சந்தோஷம். இருந்து பார்த்துட்டு போங்க, கொஞ்சம் கொடுத்துட்டேன். எனக்கு அம்மா ரிவார்டு கொடுத்துருக்கா, இவருக்கு அவார்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி அம்மா சரஸ்வதி வந்து எங்களுக்கு சாட்சாத் சரஸ்வதி இங்கே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்க. யாரும் நம்பவே மாட்டான். எந்த சுச்சுவேஷனில் இங்கே வந்து அந்த என் மேலே இருக்கிற அன்பு, என்ன சொல்கிறது, அன்புங்கிற ஒரு சும்மா சாதாரண அன்பு டசன்ட் டிஸ்கிரைப் எவ்ரிதிங் இல்லையா, ஜஸ்ட் மோர் தென் அம்மா. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அம்மாவுக்கு நான் ஒரு மரியாதை பண்ணணும். இருங்க, ஒரு இல்லை
மாங்காடு குருக்கள் காமாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்திருக்கார். அவர் பிரசாதம் கொடுக்க, அந்த பிரசாதம் நான் உங்களுக்கு தான் அர்ப்பணிக்க போகிறேன். டெடிகேட்டட் டு அம்மா. அவர் சொன்னார் அம்மா அம்மான்னு சொன்னார், அதனால் உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தது வந்து ரம்யா ஸ்டில் ஹியர். அவள் இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடிருக்க அந்த பாட்டு சங்கத்தமிழ். அடுத்த பாட்டு மதுரை மீனாட்சி அம்மன் மேலே நான் எழுதின பாடல் கேட்கலாம். ஒரே நிமிஷம். ரம்யா, டோன்ட் லீவ், we are going to play your song and then going to call you on stage. Okay? Yes. ஆமாம் வாங்க. மாங்காடா ரவி குறுக்கலம் சார். ஓகே ஓகே. அவரால் வர முடியாது தானே? இது என்ன நானே போட்டுக்கணுமா? நான் அவருக்கு ரொம்ப வயசான அவங்களுக்கு நான் எப்படி போட முடியும்? அம்மா மாங்காடு காமாட்சி அம்மன் பிரசாதம். ரோகிணி, நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் வா. இது மாங்காடு பிரசாதம். நான் மனைவிக்கு இதை போட்டுடுறேன். ஏன்னா அம்மாவுக்கு போட்டாச்சு, அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் மனைவி தானே? சரி, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் வீட்டுக்கு போகணுமோனோ? நான் வீட்டுக்கு போனாமா வேண்டாமா? ரோஹிணி வாமா. ஐயோ சாரி, அம்மாவுக்கு அடுத்தபடி இல்லை. வா 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 வா. தெரியாமல் சொல்லிட்டோமா? அம்மாவுக்கு அடுத்தபடினா நம்ம குழந்தைகள் ஸ்ரீராம் ஸ்ரீகாந்துக்கு அம்மாவுக்கு அடுத்தபடின்னு சொன்னேன். வேறு அப்புறம் காளி கோவில் பூசாரி மாதிரி இருப்பேன் மிச்சம் வீட்டில். சதமானம் பவதி சதாயி புருஷ சுதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் வசும் பபுத்திரலாபம் சதசம் அக்ஷரம் தீர்க்கமாயு காமாட்சம்பிகாதேவி பிரசாத பல சித்திரஸ்து. நமஸ்காரம். நமஸ்காரம். அப்பா அம்மாவை நினச்சிக்கிறேன் நான். இந்த சத்புத்திரனை இந்த பூமி கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார். எல்லாம் ஏழை ஏழையாக எல்லாருக்கும் பண்ணிட்டுருக்கார். பணக்காரன் ஏழை வித்தியாசம் இல்லாத ட்ரீட்மெண்ட். ரோட்டில் போகிறவனுக்கு, கடையில் வைக்கிறவளுக்கு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. உங்கள் பக்திக்கு எதுவும் இல்லை, உங்கள் அன்புக்கு எதுவும் ஈடு இல்லை. உங்கள் குழந்தைகளை நம்ம என்னோட கூட இப்போ என்னோடய பசங்க மாதிரி, என்னுடைய குழந்தைகள் மாதிரி எல்லாருமே அந்த கிளினிக் வந்தாலே ஒரு பாசத்தோடு வந்துட்டுருக்கும். உங்களுடைய பாசம் அப்படியே பறக்கிறது. எல்லாருக்கும் எங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். எல்லாருக்கும் மன்னிக்கும். நான் ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாம் மன்னிக்கணும். என்னால் இந்த படிக்கட்டில் இறங்க முடியல, அதனால் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன். சாரி. வாழ்க்கையில் நிறைய படிக்கட்டுகள்லாம் கடந்து வந்திருக்கா, அதனால் இந்த படிக்கட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். இல்லை நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நிறைவான நிகழ்ச்சி. இந்த ஹால் தான் நிறைவாக இல்லை, ஆனால் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே வந்திருக்கவாளுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இவாளெல்லாம் பார்க்குறதே பாக்கியம், அவள் பேசுகிறத கேட்குறது பாக்கியம். அவள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர் சொல்கிறார் ஸ்ரீ அப்படிங்கிறது நம்ம உடனே லக்ஷ்மி அப்படின்னு சொன்னோம். இல்லை, ஸ்ரீனா பூஜ்ஜியம் அப்படிங்கிறார். பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை நடத்துவா அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் பண்ணுறீங்க, பழைய பாட்டு. அதான் எனக்கு ஞாபகம் வருது. பூஜ்ஜியம் தான், ஆனால் அதுக்குள்ளே உலகத்தையே காண்றது. இப்போது ஒரு சின்ன மாற்றத்தோட